வணக்கம், வெல்கம் டு சுரேஷ் கிச்சன். இவ்வளோ நாள் நம்ம கிச்சனில் ஒரே வெஜிடேரியன் ரெசிபியாக பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு நான்வெஜ் ரெசிபி, மட்டன் எக்னி புலாவை பார்க்க போகிறோம். இது இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த முகலாய ராஜாக்களால் கொண்டு வந்த ஒரு டிஷ். இது பிரியாணிக்கு அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணியை விடவே சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது இதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, மட்டன் 1/2 கிலோ, நெய் 100 ml, பட்டை 3, ஏலக்காய் 6 அல்லது 7, மிளகு 1 டீஸ்பூன், நட்சத்திரப்பூ 3, சோம்பு 3 டீஸ்பூன், லவங்கம் 4 அல்லது 5, பட்டை இலை 3, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கியது 3, பச்சை மிளகாய் 8, தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன். மசாலா பொருட்களை ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்து அதில் போட்டு கட்டிக்க போகிறோம். ஒரு 3 ஏலக்காய், மிளகு சிறிதளவு, கிராம்பு 3, சோம்பு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பண்டிலாக மூட்டை மாதிரி கட்டிக்கிறோம். நம்ம ஸ்டாக் போட போகிறோம் இப்போ. ஏன்னா இது வந்து தண்ணியோடு சேர்ந்து நம்ம எடுக்கும்போது தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் அப்படியே இறங்கும். அதுக்காக நம்ம மூட்டையாக கட்டி இதில் போடுறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நல்லா கழுவிய மட்டனை சேர்த்துக்கிறோம். கூடவே பிரியாணி இலை 1, நட்சத்திரப்பூ 1, ஒரு பட்டை, கூடவே நறுக்கிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மசாலா பையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டாக்கை தான் நம்ம புலாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த நேரத்தில் பாஸ்மதி அரிசியை ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு, ரொம்ப அதிகமாக அழுத்தி கழுவ வேண்டாம், அரிசி உடஞ்சி போயிடும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். ஸ்டாக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கும்போது எல்லா அழுக்கும் மேலே வந்திருக்கும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஸ்டாக் வந்து தெளிவாக கிடைக்கும். இந்த ஸ்டாக் தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ மட்டன் வந்து ரொம்ப பஞ்சு போல் வேகும். பாருங்கள், மட்டன் எடுத்து பார்க்கலாம். வெந்திருக்கு. ஒரு 80% வந்து தான் போகிறோம். இது மீதி வந்து நம்ம அரிசியோடு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த மட்டனை மட்டும் எடுத்து தனியாக வடித்து எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் ஸ்டாக்கு தனியாக எடுத்துக்கிறோம். மட்டன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆவி பறக்க மட்டன் எடுத்து தனியாக வைக்கிறோம். அடுத்து புலாவுக்கு செய்யறதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 100 ml அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம். கூடவே 4 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 நட்சத்திரப்பூ, மீதம் இருக்கிற சோம்பு. நல்ல மணம் வரும்போது நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போவே மனம் நல்லா வீட்டையே தூக்கும். வாசனைக்கு கொஞ்சம் புதினாவை சேர்த்துக்கலாம். அதிக புதினா வேண்டாம். இதில் வேக வச்ச மட்டன் எல்லாம் சேர்த்துக்கிறோம். அதில் சேர்த்து ஒரு 2 தடவை கிளறி விடலாம். இப்போது அந்த 1 கப் தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு புளிப்பு சுவையே தயிர் மட்டும்தான். இதில் தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் நறுக்கி போடலை பச்சை மிளகாவை.
இது காரமே இல்லாமல் பண்ணுற டிஷ் தான். பிரியாணி மாதிரி காரம்லாம் அதிகம் இருக்காது இதில். எனக்கு காரம் வேணுறதுக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வேண்டான்றவங்க சுத்தமாக காரமே இல்லாமல் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டாக்கை சேர்த்துக்கிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். ஸ்டாக் கம்மியாக இருந்தால் தண்ணியை சேர்த்து விட்டுக்கலாம். பட் 1.5 கப்லேருந்து 1.25 அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அதுக்கு நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணீரை வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம். கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ அரிசி வெந்து வரும்போது சரியாக இருக்கும். அது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஸ்லோ ஃபயர்லேயே இருக்கட்டும். நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த நேரத்தில் சிறிதளவு புதினா இலை சேர்த்துக்கிறோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மேலே வந்து சாதம் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு மனமும் சேர்த்து வரும். ரொம்ப இதுக்கு ஒரு சில்வர் ஃபாயில் ரேப் எடுத்துருக்கேன். நான் அதை போட்டு தம் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஈர துணி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஆட்டா டோ இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு தவாவில் எடுத்து வச்சிடலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம். 10லேருந்து அதிகபட்சம் 15 நிமிஷம். அமக்கலமான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர வச்சுருவோம். இப்போது சூப்பரான எக்னி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் எக்னி புலாவ் முகலாய ராஜாக்கள் அரண்மனையில் ஒரு கல்யாண விருந்தாவே பரிமாறப்படும். அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான டிஷ். இது ஃபைனலாக கார்னிஷ்காக 1-2 புதினா இலைகளையும் வறுத்தெடுத்த பாதாம்களையும் சேர்த்துருக்கேன். கூடவே நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ப்ரௌன் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஃப்ளேவர் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மைல்டான டிஷ்க்கு காரமாக வேணும்னா மிர்ச்சிக்கா சாலன், இல்லை மட்டன் கறி, இல்லை எக் மசாலா, இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் லைட்டராகவே வேணுன்றதுக்காக கூடவே ஒரு பூந்தி ரைத்தா வச்சுருக்கேன். இந்த சூப்பரான புலாவை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.